வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தினமும் நாம் ஒரு டம்ளர் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சீரக தண்ணீர் பருகுவது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுது, அதன் மூலமாக எந்தெந்த நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரங்கள் இருக்கு. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது உங்களுடைய இம்யூன் பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் சீரக தண்ணீரில் இருக்கு. ஆகையால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு பலவிதமான தொற்று நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆகியவை தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரை பச்சை அல்லது முழு சீரகத்தை இந்த சீரக தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக அந்த சீரகத்தை நீங்கள் சீரக தண்ணீரை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை இழக்கலாம். அதனால உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்குவீங்க. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான தொற்று நோயும் உங்களுக்கு ஏற்படாது. அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சீரக தண்ணீரில் இருக்கு. சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு ஏதாவது வயிற்று வலிகள் இருக்கு அப்படின்னாலும், பொதுவாக வயிற்று வலிகள் இருக்காலும் போதுமான அளவுக்கு நீங்க சீரக தண்ணீரை நீங்க எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இந்த சீரக தண்ணீர் உங்களுடைய அந்த வயிற்று வலியை கியூர் பண்ணிடும். அளவுக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நன்மை கிடைக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய வீக்கத்தை குறைக்கும். பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி, சுகர், புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும். அதாவது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை எல்லாம் சுரக்குவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும், அதிக கலோரிகளை எரிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாது சத்துக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நம்முடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம தாமதப்படுத்தலாம். ஓரளவுக்கு நம்மளுடைய ஏஜ் யாரும் நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பளபளப்பான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா சீரக தண்ணீர் மட்டும் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான அந்த காலை வெறும் வயிற்றில் நீங்கள் சீரக தண்ணீர் வெதுவெதுப்பாக குடிச்சிங்கன்னா உங்களுடைய சருமம் பொலிவாக இருக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர்.
சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பருவை அழிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் தடுக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதத்தை உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை நமக்கு ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம சீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு உணவு நார்சத்து. நம் உடலில் இருந்து நச்சுக்களை எளிதாக நீக்கும். முகத்திலிருந்து அந்த டெட் செல்ஸ், அதாவது பார்த்தோம்னா இறந்த செல்களை நீக்கி சருமத்திற்கு முகப்பொருட்கள் எதுவும் இல்லாமல் பொலிவாக வைக்கும். சீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அதை அதிகமாக பருகுவதை நம்ம தவிர்க்கணும். குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். முன்னாடியே சொன்னது போல சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்களையும் கொண்டிருக்கு. அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு. இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அந்த முடிகளை வேர்களிலிருந்தே உங்களுக்கு பாதுகாக்கும். அப்போ இது முடி உதுதலை சீரக தண்ணீர் கட்டுப்படுத்தும். உங்களுடைய தலைமுடிக்கு இந்த சீரக தண்ணீரை நீங்க பயன்படுத்துறதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து உங்களுடைய முடியை சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா மென்மையாக மாத்திரும். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீர்ல உங்களுடைய தலைமுடியை நீங்க கழுவினாலே போதும். அது பொடுகு எல்லாமே கியூர் பண்ணிடும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரக தண்ணீர் நேர்மறையான ஒரு விளைவை கொண்டிருக்கு. அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய தசைகள் அது வலுப்படுத்தும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை முன்னாடியே தடுக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற, அப்புறம் இதய உறைவு, ரத்தம் இதயத்தில் உறைஞ்சு போகிறது போன்ற எந்த விதமான ஆபத்துகள் எதுவுமே இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ கொலஸ்ட்ரால் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் வேணும், கெட்ட கொலஸ்ட்ராலாக வேணாம். அப்போ கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான உள்ள வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். சீரக தண்ணீரை நீங்கள் அதுக்கு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுகிறது. இது நீரிழிவு நோயால கண்டறியப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கும். அதாவது பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்திருக்கும். சீரக தண்ணீர் கிளைகோசைலேட் ஹீமோகுளோபினுடைய அளவை குறைக்கிறது. ஒவ்வொரு உணவிற்குமே 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரக தண்ணீரை குடிக்கிறது இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறத மிக குறைவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நீரிழிவு மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சீரக தண்ணீரை நீங்கள் உட்கொள்வது தவிர்க்கணும். இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கு குளுக்கோஸ் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்க வேணாம். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு அந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்துறதுக்காக அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே அந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கொண்டு செல்லும். அப்போ குறைந்த ஹீமோகுளோபினுடைய அளவுகள் நமக்கு இருந்தால் தான் சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது ரத்த சோகை, அந்த அனீமியா பிரச்சனைக்கான பல அறிகுறிகள் நமக்கு வரும். நம்ம அந்த மாதிரி டைமில் சீரக தண்ணீரை தவறாமல் குடித்தோம் அப்படின்னா இந்த அறிகுறிகளை கியூர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக ஹீமோகுளோபினுடைய லெவலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். இப்போ ரத்த சோகை இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் சீரக தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதிசயங்களுக்கு அதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரத்த சோகையை சீரக தண்ணீர் கியூர் பண்ணும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சீரக தண்ணீரை குடிச்சிங்கன்னா நலம் பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய நன்மை பெற்று பலமாக வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.